ஃபோன் மாற்றிட்டார் உடச்சி. மொத்தம் டோட்டலாக எங்கள் 4 ஃபோன் கணக்கு வரும். ஃபஸ்ட்டு சாம்சங் வச்சுருந்தேன் கல்யாணம் ஆகும்போது. அதுக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும்போது சாம்சங் தான் வச்சுருந்தேன். மேரேஜ் பண்ணும்போது நாங்கள் சாம்சங் யூஸ் பண்ணிக்கிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபோன் வந்து என் பொண்ணு தான் உடச்சா. அப்போதுக்கப்புறம் அண்ணா OnePlus வாங்கி கொடுத்தாங்க. அது என் பொண்ணு தான் உடச்சா. இப்போ இந்த ஃபோன் ஓப்போ நினைக்கிறேன். ஓப்போ இல்லை, விவோ ஃபோன். எல்லாத்துக்கும் நம்ம ஃபோனை தான். ஆமாம் சிஸ்டர். பொம்மை அக்கா இதுக்கு போட்டு ஒழிக்கிறாங்க. ஆமாம், இழுத்து போட்டு அப்போ இது பாருங்க வந்துட்டாங்க. பொம்மை அவங்களுக்கு வந்து அது பொம்மை மாதிரி தெரியும் போல இருக்கு. அதனால இழுத்து போட்டு அடிச்சிடுறாங்க. ஏன்னா சொல்லவே நான் பண்ணதே இல்லை சிஸ்டர். ஒன்றும் சொல்லவா, நான் நியூ மொபைல் யூஸ் பண்ணதே இல்லை. ஏன் சிஸ்டர் இப்போ புரியல? நியூ மொபைல் யூஸ் பண்ணலன்னா எப்படி? அது எல்லோரும் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு வரும். அவங்க நியூ மொபைல் வாங்கிப்பாங்க, எனக்கு ஓல்டு மொபைல் தான் வாங்கிட்டேன். ஓகே சிஸ்டர். எப்படி அது அண்ணா மாதிரி வாங்கிட்டு கொடுப்பாங்க, அம்மா அந்த மாதிரியா? ஃபோன் இஎம்ஐ மட்டும் போக மாட்டேங்குது, ஆட்டோமேட்டிக்கலி ஃபோன் எடுக்க கழிடும். ஆமாங்க, அப்படியே தான் போகுது. ஷியாக்ஷு ஓகே சிஸ்டர். சரி, இங்கே வாங்க அம்மா. அது இருக்குமா தூக்கம் வந்தா தூங்க என்னப்பா, சும்மா கற்றுக்கொடு படு. ஓகே சிஸ்டர். யாருக்கு ஃபோன் இஎம்ஐ மட்டும் போகும்? ஆமாங்க, இந்த இஎம்ஐலாம் இல்லை, காசு கொடுத்து தான் வாங்கணும். ஒரு நகை வச்சுருந்தேன், அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோன் வாங்கணும். ஓகே அகிலா கொடுங்க தம்பிக்கு போய் சாப்பாடு வாங்க. அச்சு எதை கொண்டு வந்தாலும் அடிக்கிறான் பாருங்க. இது என்ன இது எடுத்துட்டு வந்து அடிக்கிறான் என்ன? ஏன் லேட் ஆகுமா உஷா நீங்கள் சாப்பிட? லைவ்ல இருந்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஹலோ. சிஸ்டர் சாப்பாடு வெந்துட்டு இருக்கு சிஸ்டர். எனக்கு ஒரு டவுட்டு, நான் கேட்கவா? இப்போது நீங்கள் சாப்பாடு நீங்கள் சாப்பாடு வந்துட்டுருக்கு, துணி துவைச்சிங்க, வீடு க்ளீன் பண்ணிங்க, அப்புறம் பாத்ரூம்லாம் வாஷ் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ வேலை. நீங்கள் துணிக்கு வேறு காய வச்சுருக்கீங்க. உங்கள் அத்தை என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? ஏன்னா இப்போ ரொம்ப டைம் மணி நாங்கள் 2:20 ஆகுது. 2:20 இன்னும் வெந்துட்டு இருந்தால் நீங்கள் எப்போ 3 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா அது ஓகேவா? அத்தை சரி, அந்த ஹெல்ப் பண்ணலாம், சாப்பாடுலாம் செய்ய மாட்டாங்களா? இல்லை எல்லாமே நீங்கள் ஓவரால் நீங்கள் தானா? படுத்துகிட்டே தான் இருப்பாங்களா? நல்ல அத்தை சிஸ்டர். நீங்கள் மட்டும்தானா? ரொம்ப வயசானவங்களா உங்கள் அத்தை?